இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா. அதோட ரெசிபி இப்போ பார்ப்போம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கூட வெங்காயம் நல்லா மர்ஜ் ஆகணும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதை பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு. அந்த மசாலாவும் கருகாது அதனால். இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு தக்காளி. இப்போ நீங்கள் இதை ஆற வச்சு பியூரியாக அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா, நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கீனி போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு. இப்போ அரைச்சி வச்ச பியூரியை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பியூரி நல்லா குக் ஆகணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சன்னா வந்து ஆட் பண்ண முடியும். நீங்கள் இந்த பியூரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகேவாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய். மசாலா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ சன்னா வந்து நான் 4 hours ஊற வச்சு 4 விசில் விட்டு ஆட் பண்ணிட்டேன். தண்ணியோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப திக்காக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா திக்காக வந்திருக்கு. 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மையும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து கையிலே க்ரஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கூட தோசை, இட்லி, சப்பாத்தின்ட்டு எது கூட வேணாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன், அது கூட சன்னா சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Thanks for watching our video. Subscribe to our channel. Bye.